நினைச்சேன். நல்ல வேலை, மொத ஆளா மனசுல எதையும் வச்சுக்காம வந்திருக்கல்ல. பின்ன ஏன் புருஷன்ல கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. 2 லட்சமாக்கா. 2 லட்சத்துக்கு இம்பூட்டு பெரிய கடை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் தானக்கா. 4 ரூம் இருக்கு. வர்ற கஸ்டமர்களை உட்கார வைக்கணும்னு என் புருஷனுக்கு தோணி இருக்கு பாருங்க. சாக்கெட் கொடுக்க வந்தவோ நின்றுக்கிட்டே இருக்க வேண்டாம்ல. உட்காந்து ஆற அமர பேசி நல்ல ஏசி காற்று வாங்கிட்டு போனாவனா அடிக்கடி வருவாவல்ல. ஏன் அனிதா, ஏன் கூறு கட்டவளே, என்ன சொல்லுத? 2 லட்சமா? இவ்வளோ பெரிய கடைக்கு எவன் 2 லட்சம் கொடுக்கான்? அதையும் 2 லட்சத்தை வாங்கிக்கிட்டு என்ன ஒத்திக்காமா இல்ல அட்வான்ஸா? என்ன சொல்லுத? ஒத்திக்கு தெரியலக்கா, அட்வான்ஸுன்னு தான் சொல்லிச்சு அந்த குட்டி. அட்வான்ஸு 2 லட்சம் ரூபா என் புருஷன் தான் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஏன்க்கா 2 லட்சம் கம்மியா? எவன் கொடுக்கா 2 லட்சத்துக்கு 4 ரூம் உள்ள இந்த கடைய? அட கூறு கட்டவள, கடை எம்மா பெருசு இருக்கு பார்த்தல்ல. எப்படியும் கிட்டத்தட்ட ஒத்திக்குனா 6-7 லட்சம் வந்திருக்கும். வாடகைக்கு அட்வான்ஸ்னாலுமே 4 லட்சம் வாங்கியிருப்பாங்க. சும்மாவா? உங்ககிட்ட சும்மா சொல்லியிருப்பாளா இருக்கும். என்னக்கா இப்படி குண்டை தூக்கி போடுத? 4 லட்சமா? 4 லட்சத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய கடையை முடிக்கணும்னு என்ன அவசியம்? கொழுந்தியா முறையா கடை போடுதா? நல்ல பெரிய கடையை போடணும்னு நினைச்சிருப்பாரா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா? விடு, கூட்டத்துல இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அந்த ஆளு வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா விசாரிச்சுக்கிறேன். ஏங்கிட்டே போய் சொல்லுவாரா? ஏன் பாதி பணத்தை ஐஸ்வர்யா கூட போட்டிருக்கலாம். அதையே சொல்லணும்னு சொல்லாம விட்டுருப்பாரா இருக்கும். ஆமா ஆமா, சீமாட்டி அவ சம்பளத்தை நல்லா பதுக்குறாள்ல. ஏன் புருஷன் சம்பளத்தை தானே கரையோ கரன்னு கரைக்கிறா. என்ன அனிதா இப்படி பேசுற? அதையே அவ திரும்ப கேட்டா, நான் வேலைக்கு போறேன், சம்பளம் வாங்குறேன், நீ ஒண்ணுக்கு போடலன்னு கேட்டா என்ன பண்ணுவ? கேப்பா கேப்பா, கேக்குறவன் கேனையனா இருந்தா எல்லாரும் கேப்பாவோ. ஏக்கா நீ வேற, சும்மா இருக்கா. சரி சரி, வந்த இடத்துல நமக்கு எதுக்கு இந்த பேச்சு, விடு. ஏக்கா அத்தான் பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? இது வேறையா? ஐசு கடை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு அட்வான்ஸு? ஏக்கா ஒத்திக்கிதாங்க்கா, அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது. 7 லட்சம் ரூபாய். என்ன ஐசு 7 லட்சமா? ஏ அப்பா, நல்லா இருக்கு. அதானே பார்த்தேன். எப்படியும் நான் 5-6 லட்சம் இருக்கும்னு நினைச்சேன். நீ 7 லட்சங்கிற. 7 லட்சம் கொடுத்து முடிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, ஒத்திக்கு தானே, இருக்கட்டும். எத்தனை வருஷம்? 3 வருஷம்க்கா. சரி சரி, 3 வருஷமா? அதுக்குள்ளேயும் அந்த பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரட்டும். தேங்க்ஸ்க்கா. என்ன ஐசு, எப்படி பணத்தை புரட்டுனீங்க? அத்தான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாருக்கா. என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. கொஞ்சம் சம்பளத்தில் இவளுக்கு போட்டு வச்சிருந்தேன். அது போக 2 லட்சம் ரூபாய்க்கு என் நகையை வச்சு லோன் எடுத்தேங்க்கா. ஓ அப்படியா? நானும் என்னமோ உன் புருஷன் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன். அதான் எல்லா பணத்தையும் கொடுக்கன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேங்க்கா. அது எதுக்கு? அதனால குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதுவும் சரிதான். பாத்தியாக்கா, சைடு கேப்ல எப்படி குத்துறானு. குடும்பத்துல பிரச்சனை வரும்னா நான் தானே பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்றா. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலக்கா. என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சிக்கு செய்யறது நான் தான் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அத்தான் கொடுக்கன்னு சொல்லும்போது என்னால மறுக்க முடியல. அவ 2 லட்சத்தை எப்படியும் திரும்ப கடனை அடைச்சிடுறேங்க்கா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால அவளுக்கும் பொறுப்பு வரணுமேனு தான் அத்தான் கிட்ட வாங்கி கொடுத்தேன். அதுவும் சரிதான். அந்த பிள்ளை இவ்வளவு உறுதியா சொல்லுதில்ல, எப்படியும் ரெடி பண்ணி உன் அத்தான் கடனை அடைச்சிடுவா. ரொம்ப சந்தோஷம்க்கா. இருங்கக்கா, நான் வாரவங்களெல்லாம் வரவேற்றிட்டு வரேன். சரி ஐசு. பாத்தியாக்கா, சைடு கேப்ல எப்படி குத்துறான்னு. என்ன நக்கலா குத்தலா சொல்லனா இவளுக்கு உறக்க வராது. என்ன அனிதா, அவ சொல்றது சரிதானே. உன் புருஷன் 4 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாருனா நீ மல்லுக்கு நின்று இருக்க மாட்டியா? அது அப்ப மூட பொறுத்தது. சில சமயம் சரின்னு விட்டுருப்பேன், சில சமயம் ஆடத்தான் செஞ்சிருப்பேன். அததான் அவ சொன்னா. அவ சொன்னா மட்டும் உனக்கு குத்தமா தெரியுது. ஏக்கா, நீ ஏன் பக்கமா அவ பக்கமா?
நான் ரெண்டு பேர் பக்கமும் தான். ஒருத்தருக்கு என்கிட்ட பேசினா இன்னொருத்தருக்கு மனஸ்தாபம் வரும். எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான். நீ இப்படி விலகி நிக்கிறது சரியில்லை. போய் என்ன ஏதுன்னு பாரு. பார்க்கணும் பார்க்கணும். என்ன அனிதா, ஒரு இடத்துக்கு வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும். அப்பதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். நீ ஒரு பக்கம் விலகி நிக்கிற, அவ ஒரு பக்கம் விலகி நிக்கிறா. நல்லவா இருக்கு. வீட்டுக்குள்ள உங்க சண்டையை வச்சுக்கோங்க. அதே இத வெளியே வந்தாலும் காட்டுவீங்களா? சும்மா இருக்கா நீ வேற. என்ன யாரும் பெருசா மதிக்கிறது இல்ல, அதான் நான் அங்க போகல. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் உன்னை மதிக்கத்தான் செய்யறாங்க. நீ தான் யாரையும் பொருட்படுத்த மாட்டேக்க. சரிக்கா, அந்த பேச்சை விடு. வா, அந்த ரூமை போய் பாப்போம். சரி வா. அடியே, அத்தனுக்கு மேட்சா ட்ரெஸ் பண்ணிருக்க. ஆமாயா, அது ஒண்ணுதான் கோடை. அக்காதான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இதே போட்டுக்கோன்னு சொன்னா அதான் போட்டுக்கிட்டேன். அடியே, எனக்கும் 4 ஜாக்கெட் தச்சு கொடு. என்னத்துக்கியா உங்களோட ஆபீஸ்ல இருக்க உள்ளவங்களுக்குலாம் வாங்கிட்டு போறேதா? அப்படிதான் வச்சுக்கையே. நீ ஜாக்கெட் தச்சு கொடுக்கறதுல 4 பேர் மயங்கி அத்தான் பின்னாடி வந்தா வேண்டானா இருக்கு. இருக்கும் இருக்கும். அனிதாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு தோசை கரண்டிய காய வச்சு இழுத்துற போடா. சித்தி பாடு சோக்கா சூப்பரா இருக்க தெரியுமா? அதுக்குள்ளேயும் உனக்கு ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க ஸ்கூல்ல 2 பிள்ளைகளுக்கு பட்டு பாவாடை தைக்கணுமா? நீ தான் தைக்கணும் சரியா? அதுக்குன்னு தச்சுட்டா போச்சு. பட்டு பாவாடைன்னா பட்டு ஜாக்கெட்டும் தச்சிடும் சரியா? தேங்க்ஸ் சித்தி. யோ அத்தா, நீ என்ன வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கீரு? எனக்கு வெக்கமா இருக்கு. போய் இன்னும் கொஞ்சம் சாமான் நூல் கொண்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல அடுக்கும். அதை விட்டு போட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்காதேரும். அப்படி போடு. எடி, உன் கடைக்கு வந்தா அத்தானையே வேலை எவ்வியோ? இன்னைக்கு ஒரு நாள் செய்வேரு. என்ன தினமும் வந்து எனக்கு என்ன வேலையா செஞ்சு கொடுக்க போறேரு? அதுக்கு என்ன, நீ சரின்னு சொல்லு. அதான் உன்னை கட்டிக்கிறேன். அப்புறம் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன். ரொம்ப முக்கியம். மறுபடியும் இதுக்கு தானே வருவேரு. யோ, வேலையை பார்த்துட்டு போறோம்யா, நானே செஞ்சுக்கிறேன். அதானே, சரின்னு சொல்ல மாட்டியே. சித்தி, நீ ஊன் சொல்லு, நான் போய் தோசை கண்டி எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம்ல, விடு. பாவம் பொழைச்சி போட்டோம். கடை திறப்பு விழாக்கு வந்திருக்காரு, அவரை அசிங்கப்படுத்த வேண்டாம். அடிப்பாவி. சரி சரி, நான் நகர்ந்து போறேன், நீ வேலையை பாரு. இன்னைக்கு சும்மா தான், வேற ஒரு வேலையும் இல்லை. நாளைக்கு பார்த்துக்குவேன். போச்சுட்டி. என்னம்மா வாயெல்லாம் பல்லா நிக்கிற? போர்ட பார்த்த உடனே உனக்கு மயக்கம் வரல? என்னத்துக்கிட்டி மயக்கம் வரணும்? என்னத்துக்கு மயக்கம் வரணும்? ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவ. அவ பேர்ல அவ தங்கச்சி கடை ஆரம்பிச்சிருக்கத நினைச்ச உடனே ரொம்ப பெருமையா இருக்கு. நேற்று சாயங்காலம் வீட்டுக்கு வந்து என்ன கூப்பிட வந்தா. நான் தான் அங்க எப்படிமா வர்றதுன்னு கேட்டேன். அவ அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, எல்லாம் சரியாயிரும், வாங்கம்மான்னு கூப்பிட வந்தா தெரியுமா? நீயும் இருக்கியே. ஆமா, அவ பெரிய நீ பெத்த மாவ பாரு, பெருமை பீத்துதா. அங்க போ மவளே, குடிக்க கஞ்சி இல்லாம கிடக்குறா. உனக்கு பீத்தல் தையல் வேண்டி கிடக்கோ? ஏ மவ, என்னத்துக்கு கஞ்சி இல்லாம கிடக்க போறா? அதான் ஐஸ்வர்யா நல்லா கவனிச்சுக்கிறாளே. நீ கவனிச்சுக்கணும். நீ எங்க? ஹே அப்பா, நான் வரது வர அவளை என்னன்னு கூட கேட்க மாட்டேக்க. அந்த பிள்ளை எல்லாம் தலைவிதியா அவளுக்கு. அவ விழுந்து விழுந்து கவனிக்கிறத நினைச்சா எனக்கு அவ மேல இன்னும் மதிப்பும் மரியாதையும் கூடத்தான் செய்யுது. கூடும் கூடும், உனக்கு கூடாது? அவ எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடணும் தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ஏ அப்பா, பெரிய சீமையில இல்லாதவ. ஏம்மா, இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல? ஏட்டி, உன் தங்கச்சி 1000 தான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் நீ அவளுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கணும். அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டு வந்து வேதனையில உட்கார்ந்துருக்கா. ஆனா எவ்வளோ ஒருத்தி அவளை மாங்கு மாங்குன்னு கவனிச்சுக்கிறா பாக்குறா. நீயும் உன் தங்கச்ச கவனிச்சிருந்தா இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, அவ உனக்கு செருப்பா இருந்திருப்பா. ஆனா இப்ப அவகிட்ட மட்டும் மல்லுக்கு நிக்கிறது இல்லாம ஐஸ்வர்யா கிட்டையும் மல்லுக்கும் போட்டிக்கும் நிக்கிற. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தான். அவ பேருக்கு தக்கன குணமும் அதுமா இருக்கா. ஆனா நீ இன்னும் திருந்தல. வாய மூடுமா. நான் என்னமா திருந்தனும்? நான் என்ன திருந்தனும்? என் புருஷனை நல்லா மயக்கி வச்சிருக்கா. 24 மணி நேரமும் அவ பின்னாடியே அலைதாரு, குட்டி போட்ட பூனையாட்டம். என்னைக்காவது ஒரு நாள் என்ன நல்ல வேன்னு சொல்லியிருப்பாரா?
இப்ப கூட பேருக்காக தான் சிரிக்கிறாரு வைக்கிறாரு. ஆனா ஒரு நாள் கூட மனசார என்கிட்ட பேசினதே கிடையாது. அப்புறம் எல்லா ஆத்திரத்தையும் நான் யார்கிட்ட காட்டுறது? உங்ககிட்ட தான் காட்ட முடியும். கிட்டி, அவர் உன்கிட்ட பாசமா நடந்துக்கிறதுக்கு நீயும் அவர்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும். எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு நின்னா எப்படி? ஐஸ்வர்யா எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசுறா, நல்லபடியா நடந்துக்கிறா, யாருக்கிட்டையும் சல்லு புல்லுன்னு விழுறதில்ல. ஆனா நீ அப்படியா இருக்க? ஏ அப்பா, உன்னையும் மைக்கிட்டாளா? அதானே. ஏம்மா, உங்க எல்லாருக்கும் என்ன கண்டா ஆகாது, அதான் இப்படி எல்லாம் பேசுற. சரி, என்ன கூப்பிட்ட மாதிரி தானே உன்னையும் கடத்தரப்புக்கு கூப்பிட்டுருப்பாவோ. நீ என்ன உன் வீட்டு கடத்தரப்பு தானே, நல்ல பட்டு சிலையா கட்டிட்டு வந்து நிக்கணுமா இல்ல இப்படி நிக்கணுமா? ஆமா ஆமா, பட்டு சிலை கட்டினேன். எங்க 7 லட்சம் ரூபா கொடுத்துட்டு இந்த ஆளு 2 லட்சம் கதையை விட்டுருக்காரு. அதான் வைத்தறிச்சல்ல அப்படியே போய் துணியை மாத்திவிட்டேன். அறிவு கட்ட கழுத, உன் புருஷன் 2 லட்சம் தான் கொடுத்துருக்காரு. ஐஸ்வர்யா எல்லா கதையும் சொன்னா. அவ தான் புரட்டி 5 லட்சம் ரெடி பண்ணியிருக்கா. ஆமா ஆமா, அந்த மகாராணி பெரிய சீமை அழகி. அவ 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ற அளவுக்கு அவகிட்ட திறமை இருக்கோ? வாய முடு, அறிவு கட்ட கழுத. அவ இன்னைக்கு வேலைக்கு போறா. அவ 20 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கா. 60,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குவா. அவ வாங்குற சம்பளத்துல ஒரு 20,000 ரூபாய வீட்டு செலவுக்கு எடுத்தாலும் மிச்சத்தை அவ பத்திரமா சேர்த்து வைக்கிறா. ஒன்ன மாதிரியா அதை வாங்கட்டா இதை வாங்கட்டா புருஷனை பிச்சு எடுக்கட்டான்னு இருக்கிற? நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேசுற மாதிரி என்ன சொல்லணும்? போமா சோழிய பாத்துக்கிட்டு தள்ளிக்க. நான் கடை திறப்போடாக்கு வந்திருக்கேனோ தவிர உன்கிட்ட நின்று பேசுறதுக்கு வரல. வந்துட்டா பெருசா. ஏ அப்பா, என்ன வரது வந்துட்டு போறா? என்னையா இழிப்பு வேண்டி கிடக்கு இழிப்பு? ஆமா, உனக்கு என்னடி ஆச்சு? அதுக்குள்ளேயும் போய் புடவைய மாத்திட்டு வந்து நிக்கிற? நிக்கிறேன், எல்லாம் ஏன் நேரம், என்ன செய்ய? சரி சரி, எல்லாரும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நீயும் வா. ஆமா, அப்படியே உமருக்கு என் மேல அக்கறை தூக்கி போட்டு அடிக்குது. பிரியாணி சாப்பிட்றவளா பிரியாணி? நான் போறேன் வீட்டுக்கு. நீர் வரதா இருந்தா வரும், இல்ல இங்கேயே குழந்தையாக்கு காவல் இரும். எக்கா, ஐஸ்வர்யக்கா உன்னை சாப்பிட கூப்பிடுச்சு. ஏன் அந்த மகாராணி வந்து கூப்பிட மாட்டாளாமா? உன்னை அனுப்பி விட்டுருக்கா. என்னடி சீனை போடுறீங்களா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? ஏய், உன்னை கூப்பிட வந்தா மரியாதையா வா. அதை விட்டு போட்டு சீனை போடுதா, அதை போடுதா, இதை போடுதான்னு ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவியா? யோ, பேசாம போயிரும். இவ ஒருத்தி வந்துட்டா. இங்க பருதி, உன் வேலை இதோ அதை போய் பாரு. அதான் புதுசா சொந்தம் கிடைச்சிருக்குல்ல, நல்ல உறவாடு. அதை விட்டுப்பட்டு என்ன கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு 1008 வேலை இருக்கு. வந்துட்டா பெருசா. ஏமா, நீ போய் சாப்பிடு. சரிங்க தான். திமிரு பிடிச்ச கழுத, நீ சொன்ன உடனே பொட்டி பம்பா போறா. இப்போ உனக்கு என்னதாட்டி பிரச்சனை? என் பிரச்சனையே நீர் தான், தெரியாதா? அது அப்புறமா தீர்த்துக்கலாம். வா, முதல்ல சாப்பிட வா. எனக்கு ஒண்ணு பசிக்கல, நீரே கொட்டிக்கணும். நான் வாரேன். அடப்பாவுமே, இவளெல்லாம் திருத்தவே முடியாது. எங்க கூட்டிட்டு போனாலும் இப்படித்தானே மல்லுக்கு நிக்கிறா. இவளா மாறுவான்னு பார்த்தா ஐயோ, நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும். என்னப்போ கிறுக்கு பிடிச்சிரும்னு புலம்பிக்கிட்டு இருக்கற? டேய், உங்க அனிதாமாவை கிட்டனா என்ன செய்யறது? கிறுக்கு தான் பிடிக்கும். சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா, மல்லுக்கு தான் நிக்கிறா. ஐயோ, தாங்க முடியலடா சாமி. எல்லாம் நீனா பார்த்தேதானே? அதான் சரி, அவ கோணம் எம்படி நேரம் தன்னால சரியாயிடும். நானே எடுத்துட்டு போய் பிரியாணி குத்துக்கிறேன், நீ சாப்பிட வாப்பா. நீ தாண்டா அவளுக்கு சரியான ஆளு. இப்போ கோவம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும். அனிதாம்மா கோணம் உனக்கு தெரியாதா? அவ அப்பதான் கொஞ்ச நேரம் வீங்கிட்டு இருப்பா, அப்புறம் தன்னால சரியாயிடுவா. ஆமாடா, நீ ஒருத்தன் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓம் பாடு அவ பாடு, நான் வாரேன் சாமி. சரிப்பா. ஏன்டா அனிதாம்மா இப்படி இருக்கா? சரி, இவளை திருத்தவே முடியாது போலயே. அனிதாம்மாவை சரி செய்வது எப்படின்னு கூகுள்ல அடிச்சு கேட்கணும், சாட் ஜிபிடி கேட்கணும், எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும். அனிதாம்மாவை எப்படி சரி செய்வது? அனிதாம்மாவை சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதற்காக ரோட்டில் முட்டி போட்டு தவம் எடுக்க வேண்டும். அட பாவமே, இப்பதானே நம்ம சாட் ஜிபிடி கேட்கணும், கூகுள்ல கேட்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ளேயும் முட்டி போட்டு தவம் எடுக்கணும்னு பதில் வருது. நீங்கள் பிரியாணி சாப்பிடாமல் தவம் இருந்தால் உங்கள் அனிதாம்மா சரியாகி விடுவார்கள். இது என்ன அஸ்வினுக்கு வந்த சோதனை? பிரியாணி சாப்பிடாம தவம் எடுக்கணுமா? இது நடக்கிற காரியமா? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க சாட் ஜிபிடி? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க கூகுள்? அதானே பார்த்தேன், இந்த நாரத முனி குசும்பு வேலையெல்லாம் உன்னால மட்டும் தாண்டி செய்ய முடியும். ஏன் மட்டும் இப்படி பண்ற? நானே எவ்வளவு அறிவா கூகுள் கிட்ட கேள்வி கேட்கணும்னு இருக்கேன், நீ என்னன்னா இப்படி சொல்ற? என்னோட உனக்கு கூகுளும் சாட் ஜிபிடியும் பதில் சொல்லிடுமா? நானே படிய கூகுள் தான். இங்க பாடு, முட்டி போட்டு தவம் எடு, அப்ப
அப்புறம் அனிதா சரியாயிருவா. நீ பிரியாணி திங்காம ஃபாஸ்டிங் இரு, அனிதா சரியாயிருவா. ஏடி அவ சரியாகாம போடா, அதுக்காக நான் பிரியாணி திங்காம இருக்க முடியுமா? அறிவு கட்ட கழுத. பிரியாணினா எவனாவது பட்டினி கிடப்பானா? கூடு கட்டவள. அதுன்னு பிடிச்சு அவன் மேல பாசம் எடுக்கிற மாதிரி சீனை போடுறது ஒன்ன பத்தி எனக்கு தெரியாது. நீ எப்ப ஏற்பட்ட களவாணி பையனு? எட்டி வேண்டாம், கடை திறப்பு விழாக்கு வந்திருக்கனேன்னு பாக்குறேன். உனக்கு திறப்பு விழா நடத்திட போறேன். அண்ணனை பத்தி சரியா தெரியல உனக்கு? அண்ணன் பள்ளிக்கூடத்துல வந்து கேளு, அண்ணன் எப்ப ஏற்பட்ட மாவீரன்னு. ஆமா, இவரு பெரிய மாவீரன் தான் ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. ஏல பேசாம போடியா, என்னமா வருது? எல்லாருக்கிட்டையும் சீனை போடுற மாதிரி என்கிட்ட போடலாம்னு நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அதெல்லாம் நடக்காது. வரட்டா? ஏ அப்பா, ஊருக்குள்ள அவன் 4 தங்கச்சி 5 தங்கச்சி 6 தங்கச்சி வச்சிருக்காங்களா? நல்லா தான் இருக்கான். நான் 2 தங்கச்சியை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுறேன். ஒவ்வொருத்தரையா சமாதானப்படுத்துறது தான் நமக்கு வேலை. முதல்ல போய் இந்த அனிதாமாவை பார்த்துட்டு சாப்பிட கூட்டிட்டு வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று பிறந்தநாள் கொண்டாடும் செல்வ பாரதிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க மகனுக்கு பிறந்த நாளா? ஹாய் செல்வ பாரதி, எப்படிமா இருக்க? உனக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தங்கம். நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாய் செல்வ பாரதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தங்கம். நீ எப்பவும் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் தங்கம். ஹாய் செல்வ பாரதி அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் செல்வ பாரதி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன பிரியாணியா இல்லை மீன் குழம்பா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உன்னுடைய மகன் எப்பவும் வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேறணும், சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் செல்வபாரதிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், வந்திகா செல்லம், ஐஸ்வர்யா ராய் அக்கா, நீங்கள் நல்லா வளரணும், வாழ்த்துக்கள். கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அக்கா எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் செல்வமங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் செல்வமங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அங்கிள் அண்ட் ஆண்டி. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அனிதாக்கா, ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபி செல்லம், வித்திகா செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா ராய் சூப்பராக கலக்கலாக இருக்கேன். நாங்களும் வரலாமா? எனக்கும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணித்தாங்க. என்னோட செல்ல அரவிந்த் மாமா எப்படி இருக்கீங்க? எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லை, அதான் வீடியோ பார்க்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆல் ஃபேமிலி ஐ லவ் யூ ஸோ மச். இந்த அனிதாக்கா திறந்தவே மாட்டாளா? அரவிந்த் மாமா நாளைக்கு விஷ் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு ஐஸ்வர்யா ரைட்டை கூட தைச்சி தருவா. ஐ லவ் யூ ஸோ மச் டியர். நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீ உடம்ப பார்த்துக்க. என்ன அனிதாவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையாக்கும்? அப்படி தானே இருப்பீங்க. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இருக்கும்போது பாருங்க. எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா திருந்தவே மாட்டாளான்னு கேட்டிருக்கீங்க. எப்படி திருந்துறது? திருந்த விட்டால் தானே திருந்த முடியும். ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வெயிட் லாஸ் வீடியோவை போட்டு பார்த்தேன். நானும் அதே மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முடியலை. வாயை கட்டினா தானே வெயிட்டு குறையும். 2 நாள் வாக்கிங் போனேன், அப்புறம் போகலை. ட்ரை பண்ணுறேன். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அங்கிள் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, என் லைவை பார்த்து எப்படிலாம் லைக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின் மாதிரி யார் என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லிடுறாங்க சரியா? ஐ லவ் யூ ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். அக்கா எப்படி இருக்காங்க? மாமா எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ.
ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ரேணுகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் மகி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்திகா செல்லம், அபிதா செல்லம், அனிதா, ஐஸ்வர்யா, அரவிந்த், சூப்பர் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சரண் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சரண் விஜய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? பசங்களாம் நல்லா இருக்காங்களா? லவ் யூ மை டியர். ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மசிலாக்கா, பிஸியாக இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மசிலாமா, தங்க குட்டி, புச்சு குட்டி, ரயில் குட்டி, மேலே குட்டி, பிஸியாக இருக்குதா? ஐ லவ் யூ ஸோ